கோலம் என்பது தமிழ் கலாச்சாரத்தில் வீட்டின் வாசலில் புள்ளிகளை இணைத்து வரையப்படும் ஒரு வடிவியல் கலை வடிவம். இது மங்களகரம், தூய்மை மற்றும் கொண்டாட்டத்தின் அடையாளமாகும். அரிசி மாவு அல்லது வண்ணப் பொடிகளை கொண்டு வரையப்படுகிறது, மேலும் இது எறும்புகளுக்கு உணவாகவும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கவும் உதவுகிறது. இது தென்னிந்தியாவில் தினசரி மற்றும் பண்டிகை காலங்களில் வரையப்படுகிறது, மேலும் பல்வேறு விழாக்கள் மற்றும் நாட்களுக்கு ஏற்ப சிறப்பு கோலங்கள். பொருள்: அரிசி மாவு அல்லது சுண்ணாம்பு மற்றும் கல் மாவு அல்லது இயற்கை, செயற்கை வண்ணப் பொடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வடிவம்: புள்ளிகள், நேர்கோடுகள், வளைவுகள் மற்றும் சுழல்களை கொண்ட வடிவியல் வடிவங்கள். பயன்பாடு: வீட்டின் முன்புறம், வாசலில் வரையப்படுகிறது. பண்பாடு: தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், ஒரு பாரம்பரிய கலை வடிவம். முக்கியத்துவம் மற்றும் பயன்கள்: அழகு மற்றும் கொண்டாட்டம்: வீட்டை அழகுபடுத்தவும் மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்தவும் உதவுகிறது. சடங்கு: சில வீடுகளில் சடங்குகள் ஆரோக்கியம்: பெண்களின் உடல் நலத்திற்கும் நன்மை பயக்கும், இது ஒரு பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. உயிர்களுக்கு உணவு: அரிசி மாவு கோலம் எறும்புகள் போன்ற சிறு பூச்சிகளுக்கு உணவாகிறது, இது புண்ணியத்தை தரும். விஞ்ஞான நோக்கம்: நேர்மறை சக்தியை வீட்டிற்குள் ஈர்க்க உதவுகிறது. வகைகள்: நிறக்கோலம், வண்ணக்கோலம், வண்ணப் பொடிகள் பயன்படுத்தப்படுகிறது, ரங்கோலி என்றும் அழைக்கப்படுகிறது. மார்கழி மாத கோலங்கள்: டிசம்பர், ஜனவரி மாதங்களில் பெரிய மற்றும் சிக்கலான கோலங்கள் வரையப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. எல்லா கோலங்களும் கடந்த 15 நாட்களாக சேகரித்து பதிவு செய்கிறேன். இது முதல் பகுதி. அடுத்த பதிவில் இன்னும் அழகான கோலங்கள் எடுத்து பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. முழு வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்க, அடுத்தவருக்கு அனுப்புங்கள்.